இன்று மத்திய அரசு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற ஒரு கொள்கை முடிவை இன்று மத்திய அமைச்சரவையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டு அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த பல்வேறு பிரதமர்களை சந்தித்து இதை நடத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். 2001ஆம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அப்பொழுது முறையீடு செய்தபோது அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானி அவர்கள் அதை நடத்த முடிவு செய்து ஒரு கொள்கை முடிவை எடுத்த வேளையில் குஜராத் நிலநடுக்கத்தின் காரணமாக அது நடத்தப்படாமல் போனது. அதற்கு பிறகு மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் இதை நடத்த வேண்டும் என்று 140க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையொப்பங்களை பெற்று அதை நடத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். ஆனால் அது நடத்தப்படாமல் இருந்தது. எனவே இப்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான இந்த அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்திருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகும். இதை பாட்டாளி மக்கள் கட்சி முழுமனதோடு வரவேற்கிறது. இந்த அரசை பாராட்டுகிறது. இது ஒரு அவசியமான ஒரு நடவடிக்கை. அதன் அடிப்படையில் பிரதமர் மோடி அவர்கள் எடுத்த இந்த முடிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டினுடைய அளவை உயர்த்துவதற்கு இது பெரும் உதவியாக இருக்கும். அந்த வகையில் இந்த முடிவை நாங்கள் முழுமனதாக வரவேற்கிறோம்.